தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகர் என்றாலே வடிவேலுதான். கடந்த 2011 நடைபெற்ற சட்டசபை தேர்தலின் போது திமுகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கினார். தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு எதிராக பேசியிருந்தார். ஆகையால் அந்த தேர்தல் முடிவில் அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக ஜெயலலிதா பதவியேற்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக தேமுதிக விஜயகாந்த் பொறுப்பேற்றார். இதன்பின் 10 ஆண்டு காலம் பட வாய்ப்புகள் இல்லாமல் வடிவேலு வெளி உலகிலிருந்து ஒதுங்கியிருந்தார். இதையடுத்து 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளிவந்த மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு கம்பேக் கொடுத்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் 27ஆம் தேதி சென்னை யானைகவுனியில் நடைபெற்ற முதல்வர் மு.க. ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வடிவேலு 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார் என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் பி.கே. சேகர்பாபுவின் அழைப்பின் பேரில் நடிகர் வடிவேலு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது. எனவே வருகிற சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் களமிறங்குவதனால் விஜய்க்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வடிவேலுவை பயன்படுத்தலாமா என்று ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.